ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான பர்பி செய்ய போகிறோம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லாம் சாயங்காலம் வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை டக்குன்னு செஞ்சு தரலாம். இப்போ நான் இதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிடுவோம். 3 ஏலக்காயும் இது கூட போட்டுவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்தாச்சு, அது இருக்கட்டும். ஒரு ட்ரேயில் நெய்யை தடவி வச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டே. இப்போ 1 கப்பு நான் தேங்காய் எடுத்து அது பின்னாடி இருக்கிற பிளாக் பாட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவின மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை அதே கப்புலையே நம்ம போட்டு அளந்துக்கிடுவோம். போட்டு அளக்கும்போது இது நம்மளுக்கு 1 கப்பு கிடைக்கும். இப்போ 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம், 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம், அதுவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ கடாயில் 1 கப் தேங்காய் துருவலை போட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா சிம்முலையே வச்சு வறுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இந்த பர்பி கெடாமையும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். துருவல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு வறுக்கணும், கலர் மாறக்கூடாது. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து 1.5 கப்பு இதுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1.5 கப்பு சுகரு, 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஊற்றிட்டு சீனியை நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா கொதி வரும். கொதி வந்த பிறகு நம்மளுக்கு இதில் பாகுப்பதம் பார்க்கணும். இப்போ கொதித்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த கம்பி பதம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பர்பி. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளறணும். மொத்தமாக போடக்கூடாது, கட்டி விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஒரு கையால் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இது கூடயே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விடும்போது சட்டியில் ஒட்டாமல் வரும், நல்லாவும் பர்பி மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வேணான்னா ஊற்றாமல் இருக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு எப்பயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது போடும்போது இந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும், அதனால தான். இப்போ போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வரும். கொதித்து வரும்பொழுது நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா வெந்து வரும். இப்போ வெந்து ஓரளவு கெட்டிப்பதம் வந்துட்டு இருக்குது. திரும்ப 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம். இனி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கிடலாம். மொத்தமே ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது கிண்டிகிட்டே இருக்கணும், அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ட்ரேயில் நெய் தடவி வச்சோம்ல, அதில் ஊற்றிக்கிடுவோம். இந்த பதம் வந்தால் போதும். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம கோடு போட்டுக்கிடலாம். ரொம்ப ஆறிடுச்சன்னா கட் பண்ண முடியாது, அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே கத்தியில் நெய் தடவிட்டு இப்போ இதில் கோடு போட்டு வச்சுக்கிடலாம். வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும், சுகர் இருக்கும், போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ 1 மணி நேரம் இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு திரும்பவும் அது மேலேயே நல்லா அழுத்தி கோடு போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே கோடு போட்டாச்சு. அடுத்து பீஸ் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் எடுத்துட்டோம்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கிடலாம்.
கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ வந்து எடுத்தாச்சு ஒரு பீஸு. அடுத்து 2வது பீஸும் எடுத்துக்கிடுவோம். இது ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பீஸையும் எடுத்தாச்சு. இப்போ 2வது பீஸையும் எடுத்து போட்டுக்கிடலாம். இதே மாதிரி இந்த ட்ரேயில் இருக்கிற ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிடுவோம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பர்பி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டுக்கடலை இருந்தாலே போதும், ஈஸியான ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.